வணக்கம் மற்றும் இந்த அமர்விற்கு வரவேற்கிறோம். ஒரு நல்ல இன்ஸ்ட்ரக்டர் பயிற்சி செயல்முறை பாதிக்கக்கூடிய பல கூறுபாடுகளை அறிந்துக்க வேண்டும். இன்ஸ்ட்ரக்டர்கள் நம்பிக்கைத்தனம் மற்றும் நல்ல பெயரை மேம்படுத்த இந்த ஆபத்துகள் புரிந்து கொண்டு மற்றும் தவிர்க்கப்பட வேண்டும். குறிக்கோள்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் அறிவுறுத்தலை பாதிக்கும் பொதுவான குறைபாடுகளை பட்டியலிடவும், குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய சுய விழிப்புணர்வை வளர்க்கவும், பயனுள்ள தயாரிப்பு, விளக்கக்காட்சி மற்றும் மதிப்பீட்டு முறைகளில் தேர்ச்சி பெறவும், நேர்மறை மனித உறவுகளை வளர்க்கவும் முடியும். இன்ஸ்ட்ரக்டர் பயிற்சியாளர் ஹரி மாஸ்டர் ட்ரெய்னர் டேனியலை சந்திக்க வந்துள்ளார். ஐயா, தவறான அறிவுறுத்தலுக்கு வழிவகுக்கும் சில பொதுவான குறைபாடுகள் யாவை? திறம்பட செயல்பட இன்ஸ்ட்ரக்டர் வழக்கமான குறைபாடுகளை தவிர்க்க வேண்டும். அவை ஆளுமை குறைபாடுகள், போதிய தயாரிப்பு இல்லாமை, முறையற்ற விளக்கக்காட்சி முறைகள், தவறான மதிப்பீட்டு செயல்முறைகள் மற்றும் மனித உறவுகளில் போதிய கவனமின்மை. இந்த குறைபாடுகளை இப்பொழுது விரிவாக பார்ப்போம். முதலில் இன்ஸ்ட்ரக்டராக வெளிப்படுத்தக்கூடிய ஆளுமை குறைபாடுகளை பற்றி விவாதிப்போம். கற்றல் அனுபவத்தின் கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்துவதும் என்பதால் அவற்றை பற்றி எச்சரிக்கையாக இருப்பது முக்கியம். பயிற்றுவிக்கும் பொழுது இன்ஸ்ட்ரக்டர்கள் பின்வரும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும். பதட்டம். வகுப்பறையில் பதட்டத்தை காட்டுவது பயிற்றுவிப்பின் செயல்திறனை பாதிக்கலாம். மேலும் இது மாணவர்கள் மத்தியில் மோசமான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும். இப்பொழுது மறுபக்கத்தை பார்ப்போம். இன்ஸ்ட்ரக்டர் திறமையான அறிவுறுத்தலுக்காக ட்ரெய்னிகள் முன்பாக அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். இது கற்பவர்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயத்தையும் உருவாக்கும். தேவையற்ற செயல்கள். தேவையற்ற செயல்களை காட்டுதல், கற்பித்தல், கற்றல் செயல்முறையை திசை திருப்பக்கூடும். பயிற்சி பெறுபவர்களுக்கு நீங்கள் ஒரு கேலிக்குரியவராகவும் மாறலாம். இப்பொழுது இதன் மறுபக்கம். தேவையற்ற செயல்களை தவிர்க்கவும், தேவைப்படும்போது மட்டுமே சரியான சைகைகளை திறம்பட செய்யவும். இது கற்பித்தல் செயல்முறை முழுவதும் ஒரு கவனம் மற்றும் தொழில்முறை நடத்தையை பராமரிக்கும். மோசமான நடத்தைகள். பொருத்தமற்ற அல்லது தொழில் சார்பற்ற நடத்தையை வெளிப்படுத்துவது பயனுள்ள கற்பித்தலுக்கு உகந்ததல்ல. இது எதிர்மறையான கற்றல் சூழலை உருவாக்கி மாணவர் ஈடுபாட்டை தடுக்கும். மாறாக, தொழில்முறையை பராமரிப்பது இன்ஸ்ட்ரக்டர் நற்பெயரை மேம்படுத்துகிறது. திறமையான கற்றல் மற்றும் மாணவர்களின் நம்பிக்கையை வளர்ப்பதற்கான நேர்மறையான சூழ்நிலையை வளர்க்கிறது. அதீத நம்பிக்கை. அதிக தன்னம்பிக்கையுடன் இருப்பது அகந்தைக்கு வழிவகுக்கும் மற்றும் கற்றவர்களுடன் பயனுள்ள தொடர்புக்கு இடையூறு விளைவிக்கும். இதன் மறுபுறம், இன்ஸ்ட்ரக்டர் ட்ரெய்னிகள் தங்கள் கேள்விகள் மற்றும் கவலைகளை வெளிப்படையாக தெளிவுபடுத்துவதற்கு சாதகமான சூழலை உருவாக்க வேண்டும். ஆர்வமின்மை அல்லது அலட்சியம். இன்ஸ்ட்ரக்டர் ஆர்வம் காட்டவில்லை என்றால் இது கற்பவர்களையும் எதிர்மறையாக பாதிக்கும், ஈடுபாடு இல்லாமைக்கு வழிவகுக்கும். இதன் மறுபுறம், இன்ஸ்ட்ரக்டர் பாடத்தில் உண்மையான ஆர்வத்தையும் அறிவை திறம்பட வழங்குவதற்கான உந்துதலையும் பராமரிக்க வேண்டும். மன விழிப்புணர்வு இல்லாமை. மன விழிப்புணர்வு இல்லாமை கற்பித்தல் செயல்முறைக்கு இடையூறாக இருக்கலாம் மற்றும் கவனிக்கப்பட வேண்டும். இதன் மறுபக்கம், இன்ஸ்ட்ரக்டர் கருத்துக்களை வழங்கும்போது முழுமையான கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் கவனம் திசை திருப்பப்படக்கூடாது. கையாளும் திறன் இல்லாமை. கற்பவர்களை திறம்பட கையாள இயலாமை பயனற்ற கற்றலுக்கு வழிவகுக்கிறது. மறுபுறம், பயனுள்ள கையாளுதல் நுட்பங்கள் கற்றல் செயல்முறை முழுவதும் பயிற்சியாளரை ஈடுபடுத்துகின்றன. ஆஹா, இது என் கண்களை திறந்தது. இந்த ஆளுமை குறைபாடுகள் கற்றல் சூழலை எவ்வாறு பாதிக்கும் என்பதை இப்பொழுது என்னால் உணர முடிகிறது. கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஹரி. இப்போது நாம் முன்னேற்றும் போது இந்த குறைபாடுகளை அங்கீகரிப்பதும் இன்ஸ்ட்ரக்டராக நம்மை மேம்படுத்துவதில் தீவிரமாக செயல்படுவதும் முக்கியம் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்த போதிய தயாரிப்பை பற்றி விவாதிப்போம். இந்த பொதுவான தவறானது கற்பித்தலின் தரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும். பயிற்றுவித்தலில் தவிர்க்க வேண்டிய பொதுவான ஆபத்துகள் பின்வருமாறு. போதிய பாடத்திட்ட பகுப்பாய்வு. பாடத்திட்டத்தை முழுமையாக ஆய்வு செய்ய தவறினால் பாடத்திட்ட உள்ளடக்கத்தின் முழுமையற்ற கவரேஜ் ஏற்படலாம். இதோ இதன் மறுபக்கம். அறிவுறுத்தலுக்கு முன் பாடத்திட்டத்தின் முழுமையான பகுப்பாய்வு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு நேரத்தில் தேவையான அனைத்து பகுதிகளையும் உரைக்க உதவுகிறது. பாடநெறியின் நோக்கங்களை தவறாக புரிந்து கொள்வது. பாடத்திட்டத்தின் முதன்மை நோக்கங்களைப் பற்றி அறியாமல் இருப்பது அறிவுறுத்தலுக்கு இடையூறாக இருக்கும். படிப்பவர்களுக்கு இதனால் எந்த பலனும் கிடைக்காது.
இதை சமாளிக்க இன்ஸ்ட்ரக்டர் திறம்பட கற்பித்தலை உறுதி செய்ய பாடத்தின் முதன்மை இலக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும். பயிற்சி எய்ட்ஸுகளை மோசமாக திட்டமிடல். பயிற்சி எய்ட்ஸ் பயன்பாடு தொடர்பான போதிய திட்டமிடல் இன்மை கற்பித்தல் செயல்முறையை தடுக்கலாம். சங்கடங்களை தவிர்க்க பயிற்சி எய்ட்ஸுகளை பயன்படுத்தும்போது நன்கு திட்டமிடுங்கள். அவை பாடத்தின் உள்ளடக்கத்துடன் தடையின்றி சீரமைக்கப்படுவதை உறுதி செய்து ஒட்டுமொத்த கற்றல் அனுபவத்தை திசை திருப்பாமல் மேம்படுத்தும். பொருள் அறிவு இல்லாமை. பாடத்தில் போதிய நிபுணத்துவம் இல்லாதது இன்ஸ்ட்ரக்டர் நம்பகத்தன்மையையும் கற்றல் அனுபவத்தையும் குறைமதிப்பிற்கு உட்படுத்தும். மறுபுறம் கற்பிக்கப்படும் பாடத்தின் மீது இன்ஸ்ட்ரக்டரின் முழு அதிகாரம் இருப்பது மிகவும் முக்கியம். பொருத்தமற்ற அறிவுறுத்தல் பொருள்கள். சம்பந்தமில்லாத எழுதப்பட்ட பொருள்களை வழங்குவது கற்பவர்களை குழப்பி கல்வி மதிப்பை குறைக்கும். அதற்கு பதிலாக பாடத்தின் முதன்மை கற்றல் நோக்கங்களை பூர்த்தி செய்வதற்கு தேவையான பொருட்களை மட்டுமே பயன்படுத்தவும். பயனற்ற ட்ரெய்னி ஈடுபாடு. நீண்ட விரிவுரையின் போது கற்றல் தடைபற்று பயனற்றதாக இருக்கும். அதை மிகவும் பயனுள்ளதாக மாற்ற கற்றல் செயல்பாட்டில் கற்பவர்களை திறம்பட ஈடுபடுத்துவதற்கான வழிமுறைகளை இன்ஸ்ட்ரக்டர் ஒழுங்கமைக்க வேண்டும். அது சுவாரஸ்யமானது. இந்த உத்திகளை பயன்படுத்த நான் ஆர்வமாக உள்ளேன். அது ஒரு சிறந்த அணுகுமுறை. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தயாரிப்பது என்பது ஒரு முயற்சி அல்ல. இது இன்ஸ்ட்ரக்டர்களுக்கு சிறந்த கற்றல் அனுபவங்களை வழங்குவதற்கான தொடர்ச்சியான அர்ப்பணிப்பாகும். அடுத்து விளக்கக்காட்சி முறைகளை பற்றி பேசுவோம். பயனுள்ள விளக்கக்காட்சிகள் நாம் என்ன செய்கிறோம் என்பதை மையத்தில் உள்ளன. மேலும் முன்வைக்கும் போது என்ன செய்யக்கூடாது என்பதில் விழிப்புடன் இருப்பதும் முக்கியம். இன்ஸ்ட்ரக்டர் பின்வரும் பயனற்ற நடைமுறைகளிலிருந்து விலகி இருக்க வேண்டும். தவறான விளக்கக்காட்சி முறைகள். சரியான அறிமுகம் அல்லது உந்துதல் இல்லாமல் ஒரு பாடத்தை தொடங்குவது புரிந்து கொள்வதை தடுக்கலாம். மேலும் செயல்திறனுக்காக தலைப்பை சுருக்கமாக அறிமுகம் செய்வதன் மூலம் தொடங்கவும். இது கற்பவர் நன்கு புரிந்து கொள்வதை எளிதாக்குகிறது. பொருத்தமற்ற அறிவுறுத்தல் முறைகள். கற்பித்தல் முறையாக டிக்டேஷன் பயன்படுத்துவது குறிப்பாக தொழில் பயிற்சியில் பொதுவாக பயனற்றது. மறுபக்கத்தில் தகவலை ஒருங்கிணைத்து தொடர்புடைய தொகுதிகளில் ஒரு சுவாரஸ்யமான முறையில் எடுத்துக்காட்டுகளுடன் வழங்கலாம். தேவையற்ற கேள்வி கேட்கும் நுட்பங்கள். பொருத்தமான கேள்வி முறைகளை பயன்படுத்த தவறுவது கற்பவர் ஈடுபாட்டை தடுக்கலாம் மற்றும் கற்பவர்கள் மீது தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்தலாம். இதன் மறுபக்கம் பல்வேறு கேள்வி நுட்பங்களை நடைமுறைப்படுத்துவது மற்றும் கற்பவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப அவற்றை மாற்றியமைப்பது ஈடுபாட்டை ஊக்குவிக்கும் மற்றும் புரிதலை மேம்படுத்தும். கற்பித்தல் அல்லது பயிற்சி எய்ட் முறையற்ற பயன்பாடு. கற்பித்தல் அல்லது பயிற்சி எய்ட்ஸ் திறம்பட செயல்படுத்தப்படாத போது இது தகவல் தொடர்பு மற்றும் புரிதல் குறைந்து பாதகமான கல்வி விளைவுகளுக்கு வழிவகுக்கும். இதை சமாளிக்க கற்பித்தல் கருவிகளின் பயன்பாட்டை திறம்பட திட்டமிடுங்கள். அது கற்பிக்கப்படும் பாடத்துடன் சரியாக ஒத்துப்போகும். போதிய குரல் கட்டுப்பாடு. பாடத்தை முன்வைக்கும் போது கத்துவது அல்லது முணுமுணுப்பது கற்றல் சூழலை சீர்குலைக்கும். இதன் மறுபக்கம் இன்ஸ்ட்ரக்டர் அறையின் அளவு மற்றும் கற்றவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு குரலை மாற்றியமைக்க வேண்டும். தொடர்பில்லாத பணிகள். பொருத்தமற்ற பணிகளை வழங்குவது குழப்பத்திற்கு வழிவகுக்கும் மற்றும் பயிற்சியின் செயல்திறனை குறைக்கும். மறுபுறம் கற்றல் நோக்கங்கள் மற்றும் நிஜ உலக பயன்பாடுகளுடன் நேரடியாக சீரமைக்கும் பணிகளை வழங்குவது தெளிவை மேம்படுத்துகிறது மற்றும் பயிற்சியின் செயல்திறனை அதிகரிக்கிறது. இந்த நுண்ணறிவுகளுக்கு நன்றி ஐயா. இவற்றை மனதில் வைத்துக்கொண்டு எனது பயிற்சி அமர்வுகளில் இவற்றை தவிர்க்கும் பணியில் ஈடுபடுவேன். உங்களை வரவேற்கிறோம். பயனுள்ள விளக்கக்காட்சிகள் பயிற்சி மற்றும் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மதிப்பீட்டு செயல்முறைகளை முக்கியமான அம்சத்தை பற்றி பேசலாம். இந்த செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய சில பொதுவான சிக்கல்கள் மற்றும் குறைபாடுகளை நாம் விவாதிப்போம். மதிப்பீட்டுச் செயல்பாட்டில் இன்ஸ்ட்ரக்டர் பின்வரும் குறைபாடுகளை தவிர்க்க வேண்டும். முறையற்ற மதிப்பீட்டு முறைகள். மதிப்பீட்டிற்கான பொருத்தமற்ற முறைகளை பயன்படுத்துவது கற்பவர்களின் திறன்களின் தவறான மதிப்பீட்டுகளுக்கு வழிவகுக்கும். அவர்களின் கல்வி முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டிற்கு இடையூறு விளைவிக்கும். இதன் மறுபக்கம் கற்றல் நோக்கங்கள் மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கு ஏற்ப
பொருத்தமான மதிப்பீட்டு முறைகளை செயல்படுத்துவது துல்லியமான மதிப்பீட்டை உறுதி செய்து கல்வி வளர்ச்சியை ஆதரிக்கிறது. நியாயமற்ற மதிப்பீடு மற்றும் பாரபட்சம். நியாயமற்ற முறையில் மதிப்பீடுகளை நடத்துவது சில நபர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். மதிப்பீட்டு செயல்முறையின் ஒருமைப்பாட்டை குறைமதிப்பிற்கு உட்படுத்தலாம். இதன் மறுபுறம் இன்ஸ்ட்ரக்டர் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற மதிப்பீடுகளை உறுதி செய்ய வேண்டும். இது மதிப்பீட்டு செயல்முறையின் ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்துகிறது மற்றும் அனைத்து தனிநபர்களுக்கும் சம வாய்ப்புகளை ஊக்குவிக்கிறது. தவறான மதிப்பீடு. தவறான மதிப்பீடு கற்பவர்களின் முன்னேற்றத்தை தவறாக மதிப்பிடலாம் மற்றும் கற்பவர்களிடையே நம்பிக்கையை குறைக்கலாம். மறுபுறம் மதிப்பீடு கற்பவரின் அறிவு மற்றும் திறன்களை துல்லியமாக பிரதிபலிக்கிறது என்பதை உறுதி செய்வது பயனுள்ள மதிப்பீட்டிற்கு முக்கியமானது. மதிப்பீட்டு செயல்பாட்டில் உள்ள குறைபாடுகளை கண்டறிந்து சரி செய்வது எங்கள் பயிற்சி திட்டங்களில் வெற்றிக்கு முக்கியமானது என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன். உங்களை வரவேற்கிறோம் ஹரி. இந்த பாடங்கள் எப்போதும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியாக, கவனம் தேவைப்படும் அறிவுறுத்தலின் மற்றொரு முக்கிய அம்சம் மனித உறவுகளின் பங்கு. பின்வரும் குறைபாடுகள் குறித்து இன்ஸ்ட்ரக்டர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ட்ரெய்னியின் தரத்தை மதிப்பிடுவதை புறக்கணிப்பது. ட்ரெய்னியின் தற்போதைய அறிவு மற்றும் திறன் அளவை மதிப்பிடுவதில் தோல்வியடைவது பயனற்ற கற்றலுக்கு வழிவகுக்கும். இதன் மறுபக்கம், ஆரம்ப மதிப்பீடுகள் மூலம் கற்பவரின் அறிவு நிலைகளை புரிந்து கொள்வது பயிற்றுவிப்பாளர் சரியான அணுகுமுறையை தீர்மானிக்க உதவும். திறமை மற்றும் கிரகிக்கும் சக்தியை கவனிக்காமல் இருப்பது. கற்பவரின் திறமை மற்றும் கிரகிக்கும் சக்தியை அளவிடாமல் இருப்பது பயனற்ற பயிற்சிக்கு வழிவகுக்கும். மறுபுறம், சிறந்த இன்ஸ்ட்ரக்டர் கற்பவர்களின் திறமை மற்றும் புரிந்து கொள்ளும் திறனை மதிப்பிட வேண்டும் மற்றும் செயல்திறனை மேம்படுத்த பயிற்சி முறைகளை திட்டமிட வேண்டும். நட்பு சூழ்நிலையை உருவாக்குவதில் அலட்சியம். ஒரு பதட்டமான சூழ்நிலையில் கற்றல் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்துகிறது, திறந்த தொடர்பை தடுக்கிறது மற்றும் நேர்மறையான மாணவர் ஆசிரியர் உறவின் வளர்ச்சியை தடுக்கிறது. மறுபுறம், பயனுள்ள கற்பித்தல் மற்றும் ஈடுபாட்டிற்கு ஒரு வரவேற்பு மற்றும் ஆதரவான கற்றல் சூழலை உருவாக்குவது அவசியம். இந்த பொதுவான ஆபத்துக்களை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் மிகவும் பயனுள்ள இன்ஸ்ட்ரக்டர்களாக மாறுவீர்கள். உங்கள் பயிற்சியாளர்களுக்கு நேர்மறையான கற்றல் அனுபவத்தை உருவாக்குவீர்கள். இந்த விவாதம் நம்ப முடியாத அளவிற்கு அறிவூட்டுகிறது. எனது போதனையில் இந்த கொள்கைகளை பயன்படுத்த நான் ஆர்வமாக உள்ளேன். நன்றி ஐயா. இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாங்கள் கற்றுக்கொண்டது பயிற்சி அளிப்பதை பாதிக்கும் பொதுவான குறைபாடுகள், குணநலன் குறைபாடுகள், போதிய தயாரிப்பு இல்லாத முறையற்ற விளக்காட்சி முறைகள், குறைபாடுள்ள மதிப்பீட்டு செயல்முறைகள் மற்றும் மனித உறவுகள் போதிய கவனம் இல்லாதது. பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.